கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தும்படியாய், எங்களோடு கூட நீர் தீர்க்கமாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். முந்தின அதிகாரத்தில் நம்ம பவுலை செசரியா பட்டணத்தில் போய் சேர்த்தாங்க. அங்கே அவர் ஏரோதின் அரண்மனையில் காவலில் வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதோடு நாம் தியானித்து முடித்தோம். 1ஆம் வசனம், 5 நாளைக்கு பின்பு பிரதான ஆசாரியனாகிய அனனியா மூப்பர்களோடும் தெர்த்துல்லு என்னும் ஒரு நியாய சாதுரியனோடும் கூட போனான். அவர்கள் பவுலுக்கு விரோதமாய் தேசாதிபதியினிடத்தில் பிராது பண்ணினார்கள். அவன் அழைக்கப்பட்ட போது தெர்த்துல்லு குற்றம் சாட்டத் தொடங்கி, கனம் பொருந்திய பெலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும் உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். இந்த வசனங்கள்ல இப்போ ஒரு பவுலுக்கு எதிரான குற்றச்சாட்டு எங்க கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னா, தேசாதிபதி அவங்க ஆளுநர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவர் தான் நியாயாதிபதியாக இந்த காரியத்தை அவர் கையாள போகிறார். அப்போ பவுல் ஒரு பக்கமும், மறுபக்கம் பவுலை குற்றம் சாட்டின பிரதான ஆசாரியன், அப்புறம் மூப்பர்கள், அதுக்கப்புறம் யூதர் கூட்டத்தார், அதுக்கப்புறம் அவங்க விசேஷித்த விதமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வக்கீலை கூட்டிட்டு வராங்க. அவர் பேர் தெர்த்துல்லு அப்படிங்கிறவர். அப்போ பவுல் மீது குற்றம் இருக்கிறது அப்படிங்கிறத நியாயப்படுத்தி பேசும்படியா இந்த வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ முதலாவதாக பவுலுக்கு எதிராய் இருந்த இந்த கூட்டத்தார் அவர்களை சார்ந்தவராகிய இந்த தெர்த்துல்லு அப்படிங்கிற நபர் பேசுகிறார். அப்போ முதலாவதாக அவருடைய குற்றச்சாட்டு, பவுல் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன பண்றார்னா, அந்த தேசாதிபதியை புகழ்ந்து பேசுகிறார். அதுக்கப்புறம், உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். இவன் தேவாலயத்தையும் தீட்டுப்படுத்த பார்த்தான். நாங்கள் இவனை பிடித்து எங்கள் வேத பிரமாணத்தின்படியே நியாயம் தீர்க்க மனதாயிருந்தோம். அப்பொழுது சேனாபதியாகிய லீசியா மிகுந்த பலாத்காரமாய் இவனை எங்கள் கைகளில் இருந்து பறித்து கொண்டு போய், இவன் மேல் குற்றம் சாட்டுகிறவர்கள் உம்மிடத்தில் வரும்படி கட்டளையிட்டார். இவனிடத்தில் நீர் விசாரித்தால் நாங்கள் இவன் மேல் சாட்டுகிற குற்றங்கள் யாவையும் அறிந்து கொள்ளலாம் என்றான். யூதர்களும் அதற்கு இசைந்து, இவைகள் யதார்த்தந்தான் என்றார்கள். இப்போ அவங்க பவுல் மீது இருக்கிற குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். என்னென்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இவர் ஒரு அதாவது யூதர்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார், அவங்களுடைய வேத பிரமாணங்களுக்கு எதிராக செயல்பட்டார் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொள்ளை நோயாகவும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனையை உண்டாக்குகிற ஒரு மனிதனாக பவுல் இருக்கிறார்
அப்படிங்கிறத தான் அவங்க இப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நசரேயருடைய மத பேதத்துக்கு முதலாளியாகவும், நாசரேத் அப்படிங்கிற ஊர் வந்து அது புகழ்பெற்ற ஊர் கிடையாது, அது ஒரு முக்கியமற்ற ஒரு ஊராக இருந்ததுனால பவுலை வந்து மட்டுப்படுத்தும்படியாய் அவர் அப்படி எடுத்து பேசுகிறார், அவரை தாழ்வாக பேசும்படிக்கு. அதுக்கப்புறம் அப்போ இந்த யூத வேத பிரமாணங்களுக்கு எதிராய் இப்படி இருக்கிற ஒரு மனிதனை வேத பிரமாணம் சொல்லுகிற தண்டனையை கொடுக்கணும், அவங்க வந்து பவுலை கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோட இருக்கிறாங்க. அப்போ அப்படி நாங்கள் செய்ய நினைக்கும் பொழுது சேனாபதினா கட்டளை கொடுப்பவர், அவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அதை தான் இராணுவ வீரர்கள் பண்ணுவாங்க, நூற்றுக்கு அதிபதிகள் எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ சேனாபதியாகிய லீசியா வந்து என்ன பண்றாரு, எங்கள்கிட்ட இருந்து பவுலை கூட்டி கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மேல என்ன யார் யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க வந்து உமக்கு முன்பாக, தேசாதிபதிக்கு முன்பாக வந்து அந்த குற்றத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்க இப்போ இங்க வந்து சொல்றோம். அதே போல அப்ப அவர் கூட ஒரு கூட்டத்து யூதர்கள் இருந்தாங்க, பவுலை குற்றம் சாட்டினவர்கள். அவர்களும் வந்து ஆமா, இவர் சொல்ற பவுல் மீது இவர் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மையான காரியங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பவுலை நீங்க விசாரித்தால் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்றார். இப்போ பவுல் வந்து அவருடைய தரப்புல வேற யாருமே, அவர் ஒரு வக்கீலை வைக்கல, வேற யாருமே அவர் கூட இல்லை, அவர் தனித்த ஒரு மனிதனாய் அவருக்காக அவர் பேச ஆரம்பிக்கிறார். பவுல் பேசும்படி தேசாதிபதி சைகை காட்டின போது அவன் உத்தரவாக, நீர் அநேக வருஷ காலமாய் இந்த தேசத்தாருக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறீர் என்றறிந்து நான் என் காரியங்களை குறித்து அதிக தைரியத்துடன் உத்தரவு சொல்லுகிறேன். அப்போ இங்க பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, பவுல் வந்து அந்த தேசாதிபதியை புகழல, அது அவசியம் இல்லை அவருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அநேக வருஷமா எங்களுடைய தேசத்துல நியாயாதிபதியா இருந்துட்டு வரீங்க, உங்கள்கிட்ட நான் என்ன பண்றேன், தைரியமா நான் உத்தரவு சொல்றேன், எனக்கு எதிராய் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க, அதற்கான உத்தரவு நான் சொல்றேன். அப்போ என்னென்ன நடந்தது, அவர் வந்து எருசலேமுக்கு வந்தது, எருசலேம் தேவாலயத்துல அவர் எதற்காக போனாரு, அங்க தொடங்கின காரியம், அப்போ யார் அவருக்கு எதிராக வந்தார்கள், என்னென்ன நடந்தது, அதுக்கப்புறம் எல்லாமே அவர் விளக்கமாய் தேசாதிபதிட்ட சொல்றார். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீர் அறிந்து கொள்ளலாம். அப்போ அவர் எத்தனை நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு வந்தாரு, 12 நாட்களுக்கு முன்பாக தான் நான் எருசலேமுக்கு வந்தேன்ங்கிறத சொல்றார். தேவாலயத்திலே நான் ஒருவரிடத்திலாவது தர்க்கம் பண்ணினதையும், நான் ஜெப ஆலயங்களில் ஆகிலும் நகரத்தில் ஆகிலும் ஜனங்களுக்குள்ளே கலகம் எழுப்பினதையும் இவர்கள் கண்டதில்லை. அப்போ இவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது, அது வந்து ஒரு அவங்களுக்கு அதை வந்து சாட்சி கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தேவாலயத்துல நான் யார்கிட்டையும் தர்க்கம் பண்ணல, வாய் பேச்சு வாய் சண்டை பண்ணல. அதுக்கப்புறம் தேவாலயத்துல எருசலேம் நகரத்துல ஜனங்களுக்குள்ள நான் கலகம் எதுவும் பண்ணல, பிரச்சனையை உண்டாக்கல. அப்போ இதை வந்து அவங்க பார்க்கல, ஏன்னா அது நடந்தாதானே பார்க்கறதுக்கு, இது வந்து பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. இப்பொழுது என்மேல் சாட்டுகிற குற்றங்களை இவர்கள் நிரூபிக்கவும் மாட்டார்கள். அப்போ என்ன சொல்றாரு, இவங்க என் மேல சொல்லப்படுகிற ஒவ்வொரு குற்றமும் அவங்களால அதுக்கு நிரூபிக்க முடியாது, இது உண்மைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாமே ஒரு பொய்யான தவறான குற்றச்சாட்டு. உம்மிடத்தில் ஒன்றை ஒத்துக்கொள்கிறேன், அது என்னவென்றால் இவர்கள் மதபேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து நியாயப்பிரமாணத்திலேயும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகங்களிலேயும் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் நான்
விசுவாசித்து நீதிமான்களும் அந்நீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அப்போ இவர் உடைய காரியம், பவுல் என்ன விசுவாசிக்கிறார், எதை நம்புகிறார், இதை அவர் எடுத்து சொல்றார். என்ன சொல்றார்னா, அவருக்கு எதிராக குற்றம் சாட்டுகிற அந்த யூதர்கள், மூப்பர்கள், பிரதான ஆசாரியர், அவங்க எல்லாம் விசுவாசிக்கிற காரியத்தை இவரும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படின்னா, அவங்க அதாவது ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்துல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகங்களையும் படிப்பாங்க. அப்போ அதுல இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் உண்டு, நீதிமான்கள் அந்நீதிமான்கள் மரித்ததுக்கு அப்புறம் அவங்க உயிரோடு எழும்புவாங்க அப்படிங்கிறத அவங்க விசுவாசிக்கிறத, அதே இதை நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் விளக்கமா சொல்றார். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அவரை குறித்து ஒரு சாட்சி, என்ன சாட்சி அப்படின்னா, ஒரு ரொம்ப அழகான சாட்சி. என்னன்னா, தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பதினாலே நாம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் இருப்பதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் பிரயாசப்பட வேண்டும். அடுத்ததாக, அநேக வருஷங்களுக்கு பின்பு நான் என் ஜனத்தாருக்கு தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும் வந்தேன். அப்போ அவர் சொல்றாரு, எருசலேமுக்கு நான் அநேக வருஷங்களுக்கு அப்புறம் வரேன். எதுக்காக அவர் எருசலேமுக்கு வந்தார் அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஜனத்திற்கு நான் தர்ம பணம், அதாவது ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய பணம் தர்ம பணம், அதுவும் அப்புறம் காணிக்கை செலுத்தவும், ஆலயத்துல காணிக்கை கர்த்தருக்கென்று செலுத்துகிற கொடுக்கிற பணம் காணிக்கையும் செலுத்த தான் வந்தேன். அப்போ என்ன நடந்தது, அப்பொழுது கூட்டம் இல்லாமலும் அமளி இல்லாமலும் தேவாலயத்திலே சுத்திகரித்து கொண்டவனாய் இருக்கையில் ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் என்னை கண்டார்கள். இது நம்ம முன்னாடி உள்ள அதிகாரங்கள்ல நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவரும் ஒரு சில மற்ற யூதர்களும் சுத்திகரிப்புக்காக அவங்க அந்த விரதத்தை முடிச்சுட்டு தேவாலயத்துக்கு போன பொழுதுதான் ஒரு ஆசியால இருந்து வந்த யூத கூட்டத்தார், எருசலேம்ல இருந்தவர்கள் பவுலுக்கு எதிராய் வருகிறார்கள். அவரை ஆலயத்தை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க பிரச்சனைய கிளப்புறாங்க. அதை இவர் சொல்றார். அவர்களுக்கு என் பேரில் விரோதமான காரியம் ஏதாகிலும் உண்டாயிருந்தால் அவர்களை இங்கே உமக்கு முன்பாக குற்றம் சாட்ட வேண்டும். அப்போ அவர் சொல்றார், என் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை, ஆனா அவங்க எனக்கு எதிராக வந்தாங்க, அவங்களுக்கு என் மேல ஏதாச்சும் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்க முன்னாடி அவங்க அந்த குற்றச்சாட்டை அறிவிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். நான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்ற போது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதுண்டானால் இவர்களே அதை சொல்லட்டும். நான் அவர்களுக்குள்ளே நின்றபோது மரித்தோர் உயிர் தெழுந்திருப்பதை குறித்து இன்று உங்களாலே நியாயம் தீர்க்கப்படுகிறேன் என்று நான் சொன்ன ஒரு சொல்லி நிமித்தமே அன்றி வேறொன்று நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றேன். இங்க நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், ரெண்டு கூட்டத்தார். இவருக்கு எதிராய் வந்த யூதர்கள்ல பரிசேயர்களும் இருந்தாங்க, சதுசேயர்களும் இருந்தாங்க. பரிசேயர்கள் அவங்க உயிர்த்தெழுதலை விசுவாசித்தார்கள். ஆனா சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலையோ அல்லது தேவ தூதர்களை இருக்கிறதையோ அதெல்லாம் அவங்க விசுவாசிக்கிறது இல்லை. அப்போ பவுல் என்ன சொல்றாரு, நான் இந்த உயிர்த்தெழுதலை நான் விசுவாசிக்கிறேன், பவுல் விசுவாசிக்கிறேன். அப்ப அதை தான் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு தவறாக
என் மேல குற்றம் சுமத்தலாம், மற்றபடி எந்த ஒரு குற்றத்தையும் என் மேல சுமத்த முடியாது அப்படிங்கிறத சொல்றார். இந்த மார்க்கத்தின் விசேஷங்களை விவரமாய் அறிந்திருந்த பெலிக்ஸ் இவைகளை கேட்ட பொழுது, சேனாபதியாகிய லீசியா வரும்போது உங்கள் காரியங்களை திட்டமாய் விசாரிப்பேன் என்று சொல்லி. அப்போ பெலிக்ஸ்க்கு தெரியுது, அவர்தான் தேசாதிபதி, அவர்தான் ஆளுநர், இப்போ நியாயாதிபதி, அவர்தான் நியாயம் தீர்ப்பு கொடுக்கணும், பவுல் மேல குற்றம் இருக்கா இல்லையா, அதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு. அப்போ இவருக்கு தெரியுது யூதர்களுடைய காரியங்கள் எல்லாம், அவங்களுடைய மத காரியங்கள் எல்லாமே நன்கு அறிந்தவர், ஏன்னா பல வருடம் அந்த தேசத்துல இருக்கிறார். அப்ப அதை அறிந்து அவருக்கு தெரியுது பவுல் மேல எந்த ஒரு, அவர் கொலை செய்யப்படுற அளவுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை, இவர் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு அறிந்ததுனால அவர் தள்ளி போடுறார். அப்ப என்ன சொல்றாரு, சேனாபதி வரட்டும், லீசியா வரட்டும், அது வரைக்கும் நீங்க காத்துருங்க, இதை நான் தீர்ப்பு இன்னைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பவுலை காவல் பண்ணவும் கண்டிப்பில்லாமல் நடத்தவும் அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில் ஒருவரையும் தடை செய்யாதிருக்கவும் 100க்கு அதிபதியானவனுக்கு கட்டளையிட்டு அவர்களை காத்திருக்கும்படி செய்தான். இப்போ இங்க அந்த பெலிக்ஸ் கண்களிலே பவுலுக்கு ஒரு தயவு உண்டாகிறதை நம்ம இந்த வசனத்துல பார்க்கலாம். என்ன அப்படின்னா, பவுலை காவல்ல வைக்க சொல்றார். அப்படி அது மட்டும் சொல்லாம நிறைய தயவான காரியங்களை எடுத்து சொல்றாரு. என்னன்னா, கண்டிப்பு இல்லாமல் நடத்துங்க. அப்போ ஒரு கைது செய்யப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு குற்றவாளி அப்படின்னா நிச்சயமா கடுமையா நடத்துவாங்க, அவங்களுக்கு நிறைய ஒரு துன்புறுத்தல் உண்டாகும். ஆனா இந்த தேசாதிபதிக்கு நன்கு அறிந்திருந்தார் பவுல் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அதனால அவர் என்ன சொன்னாரு, கண்டிப்பு இல்லாம நடத்துங்க, எந்த ஒரு அவருக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சொல்றார். அவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கும் அவனை கண்டு கொள்ளுகிறதற்கும் வருகிற அவனுடைய மனுஷர்களில், அப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ கைது செய்யப்படுகிறவர்களை அவங்க குடும்ப நபர்கள், நண்பர்கள், இவங்க எல்லாரும் போய் அப்பப்போ போய் பார்ப்பாங்க, சந்தித்து பேசுவாங்க. அப்போ அதே போல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவுலை சந்திக்க வருகிறவர்கள் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க அவங்கள பார்க்க கூடாது அப்படின்லாம் சொல்லாதீங்க, யார் யார் எப்போ வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, பவுலை சந்திக்க விடுங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். அதே போல அவரை குற்றம் சாட்டின அந்த கூட்டத்தார்கிட்ட என்ன பண்றாருன்னா, அவங்கள காத்திருக்க சொல்றார். அவர் இப்போதைக்கு அவர் எதுவும் தீர்ப்பு சொல்லல, அந்த சேனாபதி வரட்டும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். சில நாளைக்கு பின்பு பெலிக்ஸ் யூத ஸ்திரீ ஆகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். இப்போ இந்த காரியம் நடந்து முடிந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த தேசாதிபதி, ஆளுநர், நியாயாதிபதியா இருக்கக்கூடிய பெலிக்ஸ் என்கிறவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய மனைவி யூத ஸ்திரீ, அவருடைய மனைவி பேரு துருசில்லா, அவங்களையும் கூட்டிட்டு என்ன பண்றாருன்னா, பவுலை வர சொல்றாரு. அழைத்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அப்போ இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கிற விசுவாசத்தை குறித்து விவரமாய் அவர்கிட்ட கேட்டறிகிறார் பவுல்கிட்ட. அப்போ அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பெலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பவுலுக்கு பாருங்க, ஆண்டவர் அந்த காவல்ல வைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையிலையும் ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறார், அவரை குறித்து பேசும்படியாய். ஹல்லேலூயா. அந்த பெலிக்ஸ் என்கிற நபரும் அவருடைய மனைவியும் இவர் பவுல்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து அவங்க அறியணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ பவுல் நிச்சயமாய் விவரித்து சொல்லியிருப்பார், அவருடைய சாட்சியும் கூட சொல்லியிருப்பார். அப்போ அவர் என்ன இங்க முக்கியமா எழுதப்பட்டிருக்கிறது, நீதி. அப்போ தேவனுடைய நீதி, இச்சை அடக்கம், இனி அதாவது நம்ம மரித்ததுக்கு அப்புறம் உண்டாகிற நியாய தீர்ப்பு, இதெல்லாம் சொன்ன உடனே
பெலிக்ஸ்க்கு பயம் உண்டாயிற்று. அப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா, அவருக்குள் பொல்லாப்பான காரியங்கள் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம கர்த்தர் காட்டுகிற பாதையில தேவ நீதியிலும் தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்குள் பயம் வராது. நமக்குள் ஒரு சந்தோஷம் தான் வரும் தேவனுடைய காரியங்களை கேட்கும் பொழுது. ஆனா யாருக்குள் இதுக்கு இருளின் காரியங்கள் இருக்குதோ, அப்போ தேவனுடைய வெளிச்சத்தின் காரியங்களை கேட்கும்போது நிச்சயமா அவங்களுக்குள் ஒரு பயம், ஒரு குற்ற உணர்வு உண்டாகும். அப்படி உண்டானது நிமித்தம் தான் பெலிக்ஸ் அப்புறம் என்ன சொல்றாரு, எனக்கு திரும்ப நேரம் இருக்கும்போது நான் உன்னை கூப்பிடுறேன், நீ என்ன பண்ண போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். இங்க பாருங்க, இப்போ அந்த காலத்திலேயே ஒரு பணத்தை கொடுத்து நடக்கக்கூடிய காரியமா இது இருந்திருக்கு, விடுதலை ஆகக்கூடிய ஒரு காரியம். அப்போ பெலிக்ஸ் என்ன நினைக்கிறாரு, பவுல் பணம் கொடுப்பாரு அவர் விடுதலை ஆகும்படியாய் அப்படின்ட்டு அவர் யோசிச்சு அநேக தரம் அவர் என்ன பண்ணாராம், பவுலை கூப்பிட்டு பேசினாராம். ஆனா பவுல் தேவனுக்கு பயந்தது நிமித்தம், தேவன் மீது நம்பிக்கை உள்ளவராய் இருந்தது நிமித்தம், தேவனை விசுவாசத்தது நிமித்தம் அவர் பணத்தை கொண்டோ ஒரு குறுக்கு வழியிலையோ அவர் விடுதலை ஆகணும்னு அவர் ஒரு நாளும் பிரயாசப்படவில்லை. என் நீதி கர்த்தரிடத்திலிருந்து வரும், அவர் என்னை எப்பொழுது விடுவிக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அன்னைக்கு நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று அவர் விசுவாசித்தார். அப்ப அவர் என்ன பண்ணல, பெலிக்ஸ் நினைத்தபடி அவர் பணம் கொடுத்து அவர் விடுதலைக்காக அவர் பிரயாசப்படவில்லை. 2 வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியு பெஸ்து தேசாதிபதியாக வந்தான். அப்போ 2 வருஷம் பெலிக்ஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, பவுலை காவலிலே வைத்துட்டு இருந்திருக்கிறார். தேசாதிபதியாக பொர்க்கியு பெஸ்து அப்படிங்கிற நபர் வர்றார். அப்போ இந்த பெலிக்ஸ் என்ன பண்றாருன்னா, அப்பொழுது பெலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலிலே வைத்து விட்டு போனான். பாருங்க, அவர் பவுல் மேல குற்றம் இல்லைன்னு தெரியுது, ஆனாலும் யூதர்களை பிரியப்படுத்தும்படியாய் பவுலுக்கு அவருக்கு விடுதலை கொடுக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, அடுத்த தேசாதிபதி அவருடைய கரத்துல இந்த காரியத்தை விட்டு அவர் போயிட்டார். அப்போ இங்க முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய காரியம், நம்ம மனசாட்சி பவுல் சொல்லுகிறபடி தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாம் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதே போல நாம் மாம்ச முயற்சியினால் தேவனுக்கு எதிராய் நாம செயல்படக்கூடாது. தேவ சித்தத்திற்கு தேவனை முற்றிலுமாய் நாம் விசுவாசித்து அவருடைய நேரத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்புள்ள தேவனே, இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசியிருக்கிறோம் உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நீங்க நிரப்புங்க. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் அடங்கி இருந்து நீர் எங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிற மேன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. God bless you. Thank you.